ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் தோசை செய்கிறது பார்க்கலாம். நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகளை ரெடி பண்ணி அதை வந்து நம்ம தோசையில் ஸ்டஃபிங்காக வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது ஒன்லி வந்து முட்டைகோஸும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பீன்ஸ் ஒரு கப்பும், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இதை வந்து நல்லா வதக்கிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இப்போது அதை வந்து வதக்கிக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது பொரிஞ்ச உடனே ஆனியன் போட்டு தக்காளி போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய்கறி வேணாலும் போடலாங்க. காய்கறி வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம தோசை வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மாவு தானேங்க. அதனால் இந்த மாதிரி நியூட்ரிஷனாக இந்த மாதிரி ஸ்டஃபிங் வெஜிடபிள்லாம் வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உணவை இன்னுமே நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுறோம். நியூட்ரிஷனாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே நிறையா காய்கறி எடுக்கிறோம் நம்ம. இப்போ ஆனியன், டொமேட்டோ போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு வெட்டி வச்சுருக்கிற கோஸ் அண்டு பீன்ஸையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். அப்புறம் தண்ணி தெளித்து அதை வேக வைக்கிறோம். ஏன்னா இது நல்லா குக் ஆகணும். என்னென்னா இல்லைன்னா ரொம்ப வந்து நறுக்குன்னு இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கிறேன். இதே வந்து கேரட்டாக இருந்தால் நம்ம வேக வைக்க தேவையில்ல. நான் வந்து இப்போது கோஸ் வந்து நான் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்னும் நல்லா வந்து வேக வைக்கணும். நீங்கள் நல்லா வந்து பொடிசாக பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணிட்டீங்க, ஃபைன் சாப்பாக பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் வந்து ஸ்பீடாக பண்ணுறதுனால மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால நான் நல்லா வேக வச்சிடுறேன். ஸ்டஃபிங் இருக்கும்போது நல்லா வெந்திருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வேக வச்சுருவேங்க. இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுடுறேன். நம்மளுடைய ஃபுட்டில் வந்து எப்போவுமே காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு நான் வந்து இது குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த 2 வெஜிடபிளும் நல்லா குக் ஆகி வரணும். மூடி போட்டோன்னா இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண வாட்டரே எனஃப் தான், வெந்துடும். அவ்வளோதாங்க, மூடி போட்டாச்சு. வெந்துருச்சு பாருங்கள், கலரு மாறி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, கரம் மசாலா ஆல்ரெடி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ தான் போட போகிறேன் பாருங்கள். கரம் மசாலா போட்டுட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தோசை தவா வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ தோசை தவாவை சூடாக்கிட்டு நம்ம வந்து தோசை மாவை ஊற்றிட வேண்டியதுதாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. காலையிலேயே வந்து இந்த மாதிரி வந்து நியூட்ரிஷனாக கொடுக்கறது, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்க. அவ்வளோதாங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுதாங்க மாவு ஊற்ற வேண்டியது தான். ஒரு நல்ல ஒரு அழகான வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே இப்போ ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம்.
ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயை ஊற்றிட வேண்டியது தான். நல்லா கிறிஸ்பியாக வரணும் இல்லையா. ஸ்டஃபிங்கை வையுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வையுங்க. நான் கொஞ்சம் நிறையா லோட் பண்ணியிருக்கேன். பீஸாலெல்லாம் நிறைய லோட் பண்ணியிருக்காங்க இல்லையா உள்ள ஸ்டஃபிங்ஸு. அதுமாரி நம்மளும் வெஜிடபிளில் வந்து நம்ம நல்லா ஸ்டஃபிங் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. நல்லா இப்போது தோசையோட முருகலான கலர் வந்த உடனே திருப்பிக்க வேண்டியது தாங்க. எனி வெஜிடபிள் ஆட் பண்ணலாங்க. உங்களுக்கு என்ன காய்கறி பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து இருக்கிறத வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் குக்காகி நல்லா இருக்கணும். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. அதனால் குக்காகி இந்த மாதிரி ஸ்டஃபிங் முதல்ல ரெடி பண்ணி தோசையை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்ல ஒரு முருகலான கிறிஸ்பியான தோசை கிடச்சிருச்சு. அதுக்குள்ளே வெஜிடபிள் ஸ்டஃபிங் வந்துருச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வைக்காமல் கூட நீங்கள் சாப்பிட்லாம். சைட் டிஷ் இருந்தாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ரெடிங்க. அவ்வளோதாங்க. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, நல்ல ஒரு டின்னர். சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. பாய். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபி போடுறேன்.